இன்றைக்கி ஒரு கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா ஒரு கை வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம புளியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, அதுக்காக தான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது வதக்கமே செய்யலாம், அதுதான் நல்லாயிருக்கும். இது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தமாரி கொரகொரப்பாகவே அரைச்சிங்க, நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு தாளிக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஏன்னா இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், சேர்த்துக்கலாம். இந்தமாரி சூடான இட்லிக்கும் சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சட்னி ரெடி ஆயிடுச்சு.